ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் ஃப்ளவர். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட கார்டனில் இருக்கிறோம். ஒரு சின்ன மத்தியானத்துக்கு ஒரு லன்ச் ரெசிபி, அதாவது ஒரு கூட்டு செய்ய போகிறேன். பொட்டேட்டோ மசால் செய்ய போகிறேன். அப்படியே தோட்டம் இதெல்லாம் காட்டிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஆமாம், நான் இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பாருக்கு வந்து ஒரு மசாலா பொட்டேட்டோ செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பொட்டேட்டோ எல்லாம் வேக வச்சு எல்லாம் கொண்டுட்டு வந்தாச்சு. எல்லாம் கட் பண்ணி எல்லாம் கொண்டு வந்துட்டேன். இப்போ நாம் செய்யலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம். நேற்றுந்து நாங்கள் அழகியோட அந்த இதையே குட்டியே பார்த்துக்கிட்டே இருந்துகிட்டு இருந்தோம். இன்றைக்கி தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். கடுகு வெடிக்கட்டும். கொஞ்சம் இதாகிட்டுருக்கு. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, இது நம்ம தோட்டத்தில் கருவேப்பிலை நல்லா வதக்கிக்கங்க. ஆமாம், இப்போ தான் பறிச்சுட்டு வந்தோம். சௌமிக்கா தான் பறிச்சுட்டு வந்தா. சூப்பராக இருக்குடா கருவேப்பிலை. நல்லா பார்த்து சொல்லுங்கப்பா. வாடா அலசிக்கலாம். இன்னும் இவ்வளோண்டு தான் பறிச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் பறிச்சுட்டு வா. 4-5 பூண்டு வந்து எதுக்காக போகிறேன் அப்படின்னா, இது உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் கேஸு, அதனால் வந்து பூண்டு போடுறேன். கொஞ்சம் நல்லா நிறையாவே சேர்த்துக்கங்க பூண்டு. இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம். இது யார் இது? என்ன சமையல் நடந்துக்கிட்டு இருக்கிறது? பொட்டேட்டோ மசாலா கறி, மசாலா உருளைக்கிழங்கு. மசாலா உருளைக்கிழங்கு சாம்பார் சாதத்துக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். சூப்பர். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு, பூண்டும் வதங்கிட்டு இருக்கு. நல்லா வருது, வாங்கவா? இல்லை, இந்த நேற்றே அம்மா வாங்கிட்டு வந்தது அதே கட்டலை உள்ளே வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். ஆமாம் ஆமாம், கொடுத்துட்டா கூட அவங்க கட்டி கொடுத்துருவாங்க. அது நேற்று இருந்த அரிபரியில் அதெல்லாம் நமக்கு நேரமே இல்லையே. பாடு 2 நாள் தூக்கமே இல்லை, ரொம்ப இதாயிடுச்சு. நைட்டு பார்த்தனா மறுபடியும் வலி வந்த மாதிரி செவுத்த போட்டு திரும்ப வருது போல. எல்லாம் கடக்கடன்னு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வச்சுட்டு வந்து உட்காந்து 2 மணி வரைக்கும், 2 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. இவங்களாம் 12 மணி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு, நான் ஸ்கூலுக்கு போறதுனால நான் இப்போ போய் தூங்கிட்டேன், என்னால முடியாது அப்படின்ட்டு. பிருந்தா வந்து 1 மணி வரைக்கும் பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு இருந்தவா. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணுங்க, பொன்னியின் செல்வன் படிச்சுட்டு இருந்தவா, அவள் வந்துட்டா. இதுங்க நானும் பார்க்குறேன்னு சொல்லிட்டு 2 மணி வரைக்கும் நானும் அண்ணன் பிருந்தா 3 பேரும் தான் பார்த்தோம். கடைசியில் பார்த்தா ஒன்றும் வரலை, பால் எடுத்து விளையாட ஆரம்பிச்சிட்டா. பாலாவை விடவே இல்லை, காலையில 5:30 வரைக்கும் விடவே இல்லை. அப்புறம் தான் டாக்டர் கேட்டேன்னா, ஒரு குட்டி தாங்க, அவ்வளோதான், அது நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிடுச்சு, ஒரு குட்டி தான் அப்படின்னாங்க. ஓடு. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கு. இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி கொஞ்சம், வத்தப்பொடி கொஞ்சம், இது வந்து சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். இந்த சிக்கன் மசாலா வந்து இல்லை, சிக்கன் மசாலா கொஞ்சம் அந்த டேஸ்ட் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் குழம்பு பொடி கொஞ்சம். ஆமாம், எல்லாமே நம்ம ஊர் ஷாப்பிங் தான். எல்லாமே நம்ம ஊர் ஷாப்பிங் தான். இந்த மசாலாவை வந்து அப்படியே நீங்கள் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கங்க, அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். நான் இதுக்கு கொஞ்சமாக இது தண்ணி லைட்டாக சேர்த்துக்கிறேன், அந்த மசாலா ஸ்மெல் போடுறதுக்காக கொஞ்சமாக இது சேர்த்துக்கிறேன், தண்ணி சேர்த்துக்கிறேன். அது நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அந்த சிக்கன் மசாலா போட்டோன்னே அந்த ஸ்மெல் வந்து பாருங்களேன், சிக்கன் ஸ்மெல் வருது இல்லையா? நான் மூக்கு பிடிச்சி நீங்களே சொல்லிட்டீங்க, வாசனை எப்படி வருதுன்னு பாருங்க.
ஏன்னா நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது நான் உப்பு சேர்த்துக்கல. உப்பு நீங்கள் உருளைக்கிழங்குல சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, வேக வைக்கும் போது சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. நான் ஒரு 300 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்தேன். ஏன்னா இவன் ஆள்கள் கூடங்கிறதுனால நான் 300 கிராம் வாங்கியிருக்கேன். நல்லா வேக வச்சு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் வேலை தான். அழகாக நீட்டாக பண்ணி முடிச்சிடலாம். இயற்கையோட ஒரு சமையல் அன்றைக்கே சார் சொல்லியிருந்தாரு. நாங்கள் சிக்கன் பண்ணும் போதே சொல்லியிருந்தாரு, ஒரு வெஜிடேரியன் டிஷ்ஷும் வந்து வெளியே வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி இன்றைக்கி அதே மாதிரி செஞ்சு காட்டிகிட்ருக்கோம். இந்த உருளைக்கிழங்கு வந்து எல்லாருக்குமே பொதுவாக இப்போ குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். எந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாலும், ஆமாம், எப்படி செஞ்சு கொடுத்தாலும் எல்லாருக்கும் பிடிக்கும். அன்றைக்கி ஆளு சப்பாத்தி போட்டிருந்தோம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அந்த மசால் சுமலும் கொஞ்சம் போயிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு இதை சேர்த்துக்கலாம். நல்லா அந்த உருளைக்கிழங்கு மசால் வந்து அந்த உருளைக்கிழங்கு எல்லா உருளைக்கிழங்குலையும் நல்லா படுற மாதிரி என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா நல்லா பெரட்டி விட்டுடலாம். ஆசமாக இருக்கும், பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. தயிர் சாதம், சாம்பார் சாதம், எல்லாத்துக்கும் லெமன் சாதம் எல்லாத்துக்குமே வந்து இந்த பொட்டேட்டோ கிரேவி வந்து நல்லாயிருக்கும். பொட்டேட்டோ மசால் கறி சூப்பராக வந்துடுச்சு. கொஞ்சம் அந்த இது வந்து கொஞ்சம் அந்த மசால் வந்து அதை ஒட்டி அதை கொஞ்சம் முருகட்டும். பொட்டேட்டோ மட்டும் இதுக்கு தண்ணி ஊற்றணுமா? தேவையில்லை, முதலே ஊற்றிட்டோம், தேவையில்லை. இப்போ அந்த மசால் வந்து அந்த பொட்டேட்டோ வந்து என்ன செய்யறோம்னா கொஞ்சம் அப்படியே ரோஸ்ட் ஆகட்டும். அது வந்து ஒரு 2 நிமிஷம் வச்சுருக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி இலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அப்படியே தூவிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃபினிஷ்டு பொட்டேட்டோ மசால், தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம். இது சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும் எல்லாமே. இல்லை இதை இப்படியே ரோல் பண்ணி சாப்பிடணும். அப்படியே தொட்டு சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சூப்பர் ஐடியா. இப்போ டேஸ்டிங் வந்து ஹேமா மேடம். வீடியோவில் தான் இவ்வளோ மரியாதை, நேரில் பார்த்தோன்னா விரட்டாத குறை தான். நான் எங்கே உன்னை வரேன்னு இருப்பாங்க. உமாமா அதே டீச்சரோட தான் இருப்பாங்க, டீச்சர் ரோலில் தான் இருப்பாங்க. எங்கள் பிருந்தா ஒரு வீடியோவில் கேட்டிருக்காங்க, உமாமா உங்களை வந்து மேடம் அண்ணின்னு கூப்பிடுறாங்க, நீங்கள் வந்து உமான்னு கூப்பிடுறீங்க. அது சும்மா ஜாலிக்கு. உமாமாவோட உயரூபம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. பிருந்தாவை கேளுங்க, வண்டியாக சொல்லுவா. பிருந்தாதான் சொல்லுவா, டீச்சர் அம்மா வீட்டில் அம்மா வருங்க, ஸ்கூலில் டீச்சர் வருங்க. எப்படி இருக்கு? செமையா இருக்குதா? செமையா தயிர் சாதம் கூட வச்சு சாப்பிட்டா ஆசம். எங்க சாமிக்காவுக்கு அதான் பிடிக்கும். இதுக்கு பூரிக்கு கூட இதை இது பண்ணிக்கலாம்ல, தொட்டுக்கலாம். பூரி சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷா நல்லா இருக்கும். நீங்க சொன்னா நான் இட்லிக்கு கூட தொட்டுக்கிறேன். நாங்க சும்மா கூட சாப்பிடுவோம். ஓகே, சரி. இதோட இந்த வீடியோ முடியுது. நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை மீட் பண்றோம். தேங்க்யூ. பாய். இந்த போட்டோவை பார்த்து உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேடா லைட் அடிக்கலடா, விடுறா. உன் பிள்ளைய பாதுகாத்துக்குவியா அம்மா? யாரும் எடுக்க விடுறாளான்ட்டு படத்தை. சரி, ஓகே. நாளைக்கு சண்டே. நாளைக்கு தான் இவங்க குட்டி போட்ட நாள், முதல் குட்டி போட்ட நாள். அழகியோட குட்டி பேபி பார்ன். என்ன அழகி? 1 வீக் செலிப்ரேஷன் நாளைக்கு போட்டுருவோமா? குட்டி இங்க அப்பா எடுத்துக்கிறேன் கையில். குட்டியோட இதை பாருங்க. ஹாய்.
டூ டூ. அந்த சவுண்டு வர்றதுக்கு தலையை திருப்புவார். அந்த லிசனிங். ஓகே, பி வித் யுவர் மதர். அலையும் குட்டியும். இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய்.